ஓர் இன்டர்நேஷனல் பள்ளியில் வெயிலையும் தூசியையும் பொருட்படுத்தாமல் பூங்காவில் உள்ள செடிகளுக்கு நீர் ஊற்றிக் கொண்டிருந்தார் தோட்டக்காரர் கங்காதாஸ். கங்காதாஸ், தலைமை ஆசிரியை உன்னை உடனே வரச் சொன்னார். அந்த அலுவலக பையனின் அழைப்பு அவசரத்தை சுட்டிக்காட்டியது. உடனே விரைந்தார் அந்த நேர்மையான தொழிலாளி. ஏன், என்ன நடந்திருக்கும்? இத்துணை அவசரமாக எதற்கு கூப்பிட்டிருப்பார் என்ற கேள்விகள் வேறு மனதில். அந்த அறையின் வாசலில் நின்று, என்னை கூப்பிட்டீங்களா மேடம்? உள்ளே வா என்ற அந்த அதிகார குரல் அவருக்கு படபடப்பை மேலும் அதிகரித்தது. தன் மேசை மேலிருந்த தாளை சுட்டிக்காட்டி, இதை படி என்றார் தலைமை ஆசிரியை. மேடம், எனக்கு படிப்பறிவு இல்லைங்க மேடம், படிக்க வராது மேடம். நான் தவறேதும் செய்திருந்தா என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. என் மகள் இந்த பள்ளியில் இலவசமாக படிக்க வாய்ப்பு தந்தீங்க. அதற்காக நான் உங்களுக்கு என்னெல்லாம் கடமைப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். என் மகளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பினை நான் கனவில் கூட காண முடியாது. இப்படி கூறிக்கொண்டே அவர் தேம்பினார். போதும், நிறுத்து. நீ ரொம்ப தான் கற்பனை செய்கிறாய். நான் ஆசிரியர் ஒருவரை கூப்பிடுகிறேன். அவர் இதை உனக்கு வாசித்து கூறுவார். இது உன் மகள் எழுதியது. இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். விரைவிலேயே அங்கு வந்த ஒரு ஆசிரியை அதனை வாசித்து காட்டினார். இன்று அன்னையர் தினம். தொடர்பாய் மாணவர்களை கட்டுரை எழுதச் சொன்னோம். இது உன் மகள் எழுதிய கட்டுரை. எங்கள் கிராமத்தில் மருத்துவ வசதியோ கல்வி வசதியோ இல்லை. பிரசவத்தின் போது பல பெண்கள் மரணித்துள்ளனர். என் தாயாரும் அவர்கள் ஒருவர். என்னை முதலில் தன் கைகளில் ஏந்தியவர் என் அப்பாதான். சொல்ல போனால் அவர் ஒருவர் மட்டும்தான். என் தாத்தாவும் பாட்டியும் மற்ற உறவினர்களும் அவரை மறுமணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்தியும் வசதியான வாழ்க்கை வாழ அவருக்கு இருந்த அனைத்து சலுகைகளையும் துறந்தார். கையில் சல்லி காசு கூட இல்லாமல், ஆனால் என்னை மட்டுமே கையில் ஏந்தியவாறு இந்த மாநகரில் குடியேறினார். வாழ்க்கை மிகவும் சிரமமானதாகவே இருந்தது. அப்பா இரவும் பகலும் கடுமையாக உழைத்து என்னை கண்ணும் கருத்துமாய் பேணி வளர்த்தார். அவர் சக்திக்கு மீறிய வசதியை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இப்பள்ளி அவருக்கு புகலிடம் அளித்து சிறப்பு செய்துள்ளது. இப்பள்ளி இன்னொரு மாபெரும் பரிசையும் தந்துள்ளது. ஆம், நான் இப்பள்ளியிலேயே சேர்ந்து பயில வழங்கியுள்ள வாய்ப்புதான் அது. அம்மா என்றால் அன்பும் அரவணைப்பும் எனின் என் அப்பா அதற்கு பொருத்தமானவர். அம்மா என்பவர் இரக்கமிக்கவர் எனின் என் அப்பா அதற்கும் பொருத்தமானவரே. அம்மா என்பவர் தியாகி எனின் நிச்சயமாக என் அப்பா அதையும் ஆக்கிரமிக்கின்றார். சுருங்க கூறின், தாய் ஒருவரின் வடிவம் அன்பு, பராமரிப்பு, தியாகம், இரக்கம் எனில் என் அப்பாதான் இவ்வுலகிலேயே மிகச்சிறந்த தாய். அன்னையர் தினத்தில் இம்மண்ணில் மிகச்சிறந்த பெற்றோராக இருக்கும் என் அப்பாவுக்கு வாழ்த்து தெரிவிக்க விரும்புகிறேன். இப்பள்ளியில் கடின உழைப்பாளியாக திகழும் தோட்டக்காரருக்கு என் வணக்கத்தை தெரிவித்து அவர்தான் என் அப்பா என்பதை பெருமையோடு அறிவிக்க விரும்புகிறேன். இதை வாசிக்கும் என் ஆசிரியை எனக்கு நல்ல மதிப்பெண்கள் தரமாட்டார் என்பது எனக்கு தெரியும். ஆயினும் தன்னலமற்ற அப்பாவுக்கு